கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மீது அவர் எப்பொழுது அன்பு கூர்ந்தாரா? நாம் பரிசுத்தமாக இருக்கும்போது இல்லை, நாம் நல்லவர்களாக இருக்கும் பொழுது இல்லை, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினால் தமது அன்பை அவர் என்ன செஞ்சாரா? விளங்க பண்ணினார். அப்போ அவருடைய ரட்சிப்பை பெறுகிறதற்காக நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. வேதம் சொல்லுகின்ற பரிசுத்தம் என்ன அப்படின்னா, நாம எல்லோருமே பாவிகளா தான் இருந்தோம், எல்லோருமே உணர்வற்றவர்களாக இருந்தோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நம்மை மீட்கிறதற்காக பாவ இயல்பில் மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக அவர் என்ன செஞ்சாரா? வந்தாரா? வந்து நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து அவருடைய இயல்பை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்தம் என்பது அவரோடு நாம் இணைந்திருப்பதின் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு கனி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய முயற்சியில, நம்ம பலத்துல அந்த பரிசுத்தத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இந்த பரிசுத்தம் என்பது அவரோடு நான் இணைந்திருப்பதினால், அவருடைய உறவில் நான் இருப்பதினால் அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது வெளிப்படக்கூடிய ஒரு கனி. எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் எப்படி இருக்கிறாரா? புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி எப்படி இருக்குதா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேதான் அந்த பரிசுத்தத்தை அவர் கொடுக்கணும்னு இல்லை, இதை கொடுக்கிறதற்காக தான் அவர் என்ன செஞ்சாரு? இறங்கி வந்தார். நம்முடைய ஆவி பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறது. அதுவும் நம்ம பரிசுத்தம் இல்ல, தேவ பரிசுத்தம். இந்த தேவ பரிசுத்தம் எப்படி வரும்னா, அவரோடு இணைந்திருக்கிறதினால் அது கனியாக என்ன செய்யும்? நம்முடைய செயல்களில் வெளிப்படும். இந்த பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்தும்படிக்கு தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாடுங்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம அதை தேடணும். பரிசுத்தமாய் இருக்கிறது இயல்பாகவே நமக்கு என்ன செய்யாது? வராது. ஏன்னா அவருடைய பரிசுத்தம் நம்ம ஆவியில தான் கொடுக்கப்பட்டிருக்குதே தவிர நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய சரீரமும் என்ன செய்யல? மாறல. அது உலகத்தை நோக்கி தான் என்ன செய்யும்? போகும். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அதை நாம என்ன செய்யணுமா? தேட வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்யறாங்களா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். அப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் எப்படி இருக்குதா? புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோமா? புதிய சிருஷ்டியாக நாம் இருக்கிறோம். இந்த புதிய சிருஷ்டியில யார் இருக்கிறா அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இருக்கிறோம். ஒரு ஆலயத்துக்கு போகும்போது நம்ம பயபக்தியா போவோமா இல்லையா? நம்ம ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கும் போது இருக்கின்ற பயபக்தி நமக்குள் இருக்கிறார், நாம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம் நினைச்சா நம்முடைய சிந்தனைகளும் நம்ம எண்ணங்களும் எப்படி இருக்கும்?
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் தங்கி இருக்கின்ற இடம்தான் ஆலயம். நீங்கள் நடமாடும் ஆலயங்களாக நீங்க இருக்கிறீங்க. நீங்க நடக்கும் பொழுது அவர் உங்களுடன் நடக்கிறார். நீங்கள் இருக்கும்போது உங்களுடன் இருக்கிறார். நீங்கள் ஒருவரை பார்க்கும் போது உங்கள் மூலமாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் படுத்திருக்கும் போது உங்களோடு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நீங்க பரலோகம் வாங்க என்னை போல் மாறுவீர்கள் அதுல இருக்குதா? இல்ல, நாமும் இவ்வுலகத்தில். இவ்வுலகம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம். இந்த உலகத்தில் நாம எப்படி இருக்கிறோமா? அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அதே பிரகாரமாக இவ்வுலகத்தில் நாமும் இருக்கிறோம். எதுல? நம்ம சிந்தனையில இல்ல, நம்ம சரீரத்துல இல்ல, எங்க? ஆவியில். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த ஆவியில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இரண்டாவது, அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அந்த பிரகாரமாக நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது. அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அதே பிரகாரமாக நான் இருக்கிறேன். அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நான் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் ஏன் கட்டுகளுக்குள்ள இருக்கணும்? நான் ஏன் குறைவுகளோடு இருக்கணும்? நான் ஏன் போராட்டங்களோடு நான் போராடி கொண்டிருக்கணும்? ஏனென்றால் அந்த வல்லமை வெளிப்பட முடியாதபடி நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலையும் அவர் கொடுத்த பரிசுத்தத்தை நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த வல்லமை இயல்பாகவே வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர முடியும். அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்தது அதுதான். பேதுருவோட நிழல்ல என்ன கொண்டு போய் வச்சாங்களா? நோயாளிகளை படுக்க வைத்தார்கள். பவுலோட மேல போட்டிருந்த துணியை கொண்டு போய் நோயாளிகள் மேல என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. ஏன் சொன்னா அந்த தேவ வல்லமையை வெளிப்படுத்த அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அததான் எபிரேயர் 12:14 இப்ப மறுபடி வாசிக்கலாம். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நாம் இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார். அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ அதே சாயலை நம் ஆவியில் பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனா அந்த வல்லமை ஏன் வெளிப்படல அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. நம்முடைய எண்ணங்களானது, நம்முடைய செயல்களானது அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி பரிசுத்தமாக வாழ்வது, ஏன் வாழ வேண்டும்? ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசுத்தத்தை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமான வாழ்வு நீங்க வாழணும்னா செய்ய வேண்டிய முதல் பாயிண்ட் என்னன்னா, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க வேதத்துல ஆரம்பத்துல இருந்தே பாருங்க, உலகத்திற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு என்ன செய்யும்? இருக்கும். இந்த பரிசுத்தங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுதல்னு அர்த்தம்.
நாம எல்லாரும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். உலகத்தோடு நம்மால் ஒட்டி வாழ முடியாது, ஒத்து வாழ முடியாது. சத்தியம் இதுதான். இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறதினால்தான் அந்த வல்லமை என்ன செய்யாம இருக்குது? வெளிப்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நன்மை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், என் வாழ்வில் அவர் நோக்கம் என்ன, இதை நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யணுமா? உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்ப இவ்வளவு நேரம் சத்தியம் பார்த்தோம் இல்லையா? கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே என்ன மாற்றம் நடைபெற்றது? நம்ம ஆவியில யார் இருக்கிறா? தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நாம் இருக்கிறோம். அவருடைய பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தினால் உங்க மனச நீங்க என்ன செய்யணுமா? மறுரூபமாக்கணுமா? உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காமல். உலகம் எதை நம்புகிறதோ அதன் அடிப்படையில் நாம் நம்பாமல், உலகம் எதை சிந்தனையில் வைத்து எண்ணிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல் நாம் எண்ணாமல், உலகம் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறதோ அதுபோல் நாம் பேசாமல், உலகம் எப்படி செயல்படுகிறதோ அதுபோல் நாம் செயல்படாமல், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம சிந்தையை, மனதை மறுரூபமாக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் என்ன செஞ்சிருமா? வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.